ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நாம் ஒரு லஞ்ச் மெனு தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 2 நிமிஷம் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், வதக்கியாச்சு. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். காய் வேகிறதுக்கு தான். இந்தளவு சேர்த்தாலே போதும். காய் மூடி போடும்போது காய் வெந்துடும். மூடி போட்டு வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி, தண்ணி கரெக்டாக இருக்குது. காய் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் வேகலைன்னா இன்னொரு வாட்டி மூடி போட்டு வேக வச்சிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், லைட்டாக கிளறிடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா கிளறியாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காரக்குழம்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, கத்திரிக்காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காவும் தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு. காயை நல்லா வதக்கிடலாம். குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். தேவைக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ காய் வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். 1/4 முறை தேங்காய் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். குழம்புல சேர்த்துடலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. தேங்காய் கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா கொதி வந்துருச்சு. 1 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி தாளித்து விட்டுடலாம். கடுகு கருவேப்பிலை தாளித்து விட்டாச்சு. காரக்குழம்பு ரெடி. கோஸ் பொரியல் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா கீறினது. வெங்காயம் வதங்கிருச்சு. கோஸ் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இதே போதும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுக்கோம். கோஸ் மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்குள்ளே திருவண்ண தேங்காய் ஒரு 4 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், 2ஐயும் மிக்ஸி ஜாரில் 2 சுற்றி எடுத்துடலாம். கோஸ் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கிளறி விட்டுருக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ
தேங்காயை சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டுறலாம். கோஸ் பொரியல் ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தால் பண்ணுறதுக்கு சிறுபருப்பு 100 க்ளீன் பண்ணி எடுத்து தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பருப்பை இப்போ தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சமாக ஜீரகம், 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் 1 கட் பண்ணுது, பூண்டு ஒரு 3 பல்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன். வதக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சின்னதாக எடுத்துக்கோங்க, இல்லை பாதி தக்காளி போதும். தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் 2 கூட சேர்த்துக்கலாம், காரம் ஜாஸ்தியாக தேவைன்னா. நம்ம காரம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே பருப்பில் சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்தமாரி முக்கால் பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தாளிசம் பண்ணதை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. பருப்பு டால் ரெடி. இப்போ மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டால் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குடமிளகாய் தயிர் பச்சடி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துடலாம். குடமிளகாயை நல்லா வதக்கினாலே போதும், மூடிலாம் வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைன்னா தயிர் சேர்க்கும்போது பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். குடமிளகா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது இப்போ லைட்டாக கிளறி விட்டுறாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தயிர் குடமிளகா ஆறுனதுக்கப்புறம் விடலாம், இல்லைனா சாப்பிடும்போது விட்டுக்கலாம். தயிர் விட்டதும் உடனே சாப்பிட்றணும். தயிர் விட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. குடமிளகா நல்லா ஆறிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு கொஞ்சமாக, உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. குடமிளகா தயிர் பச்சடி ரெடி. டால், கேப்சிகம் தயிர் பச்சடி, கோஸ், கேரட் பீன்ஸ் பொரியல், சப்பாத்தி, வெள்ளரிக்காய் சாதம், காரக்குழம்பு, தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி லஞ்ச் மெனு
டெய்லி போடுறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.